ஜனவரி 1 to 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் பெண்களுக்கான சைனிக் பள்ளி எங்கு திறக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற மதுரா மாவட்டம் பிருந்தாவன் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இந்த பள்ளி என்னதை பேஸ் பண்ணினா ஆர்மி மற்றும் நேவி ட்ரைனிங்கான பள்ளி தான் வந்து இந்த சைனிக் பள்ளி. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண்களுக்கான சைனிக் பள்ளி. ஸோ அதான் வந்து இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், முதல் பெண்களுக்கான சைனிக் பள்ளி. செகண்ட் ஒன், 47வது சென்னை புத்தக கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர், ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நந்தனம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 47th சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது. தேர்ட் கொஸ்டின், 2023 நேரம் தவறாத விமான நிலையங்களின் பட்டியலில் எந்த விமான நிலையம் 2வது இடத்தை பிடித்துள்ளது? ஓகேங்களா. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினியாபோலிஸ் செயின்ட் பால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு முதலிடம். ஃபர்ஸ்ட் இடத்துல அமெரிக்காவில் மினியாபோலிஸ் செயின்ட் பால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையம். ஸோ ஃபோர்த் ஒன், இஸ்ரோவோட GSAT-20 செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்கன் 9. நெக்ஸ்ட் ஒன், வேர்களை தேடி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ மே 2023 சிங்கப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்களை தேடி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்து வாழும் இளைஞர்களை தமிழ்நாட்டின் மரபின் வேர்களோடு புதுப்பித்தல். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், 2023 எந்த மாநிலத்தில் அதிகமான புலிகள் இறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இயரில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான புலிகள் வந்து இறந்திருக்கு. செவன்த் ஒன், சாகர் பரிக்ரமா திட்டம் எப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா March 5, 2022 தான் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் மாண்டவி அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு இந்த சாகர் பரிக்ரமா திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனவர்களோடு கலந்துரையாடி மீன்பிடி மற்றும் மீன்வளத்தில் வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த சாகர் பரிக்ரமா திட்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எய்த் ஒன், ஜல்ஜீவன் திட்டம் எப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டது? ஸோ August 15, 2019 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்ஜீவன் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்கும் வந்துட்டு குடிநீர் இணைப்பு வசதி செய்து கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்ஜீவன் திட்டத்துடைய நோக்கம். 15 ஆகஸ்ட், அதாவது சுதந்திர தின விழா ஒன்று 15 ஆகஸ்ட் 2019. நெக்ஸ்ட் ஒன், அதானி குடும்பத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகளை விசாரிக்க யாருடைய தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி AM சாப்ரே அவரோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் அவரோட மதிப்பை வந்துட்டு உயர்த்தி காட்டியதான் வந்து பார்த்திங்கன்னா குற்றமாக கருதப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்ரே தலைமையில் வந்துட்டு குழு அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், உலக பிரெய்லி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா January 4. நெக்ஸ்ட் ஒன், உலக வில்வித்தை விருதை வென்ற முதல் இந்தியர் யாருன்னா ஷீதல் தேவி தான் வந்து பார்த்திங்கன்னா உலக வில்வித்தை விருதை வென்ற முதல் இந்தியர். நெக்ஸ்ட் ஒன், DRDO நிறுவன தினம் வந்து பார்த்திங்கன்னா Jan 1 வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. 13வது கேள்வி, இந்தியாவில் பாலிடெக்னிக் அண்ட் PhD மாணவர் சேர்க்கையில் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது? ஸோ தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் மற்றும் PhD மாணவர் சேர்க்கையில் முதலிடம் வகிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், காங்கோ ஜனநாயக குடியரசில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ஃபெலிக்ஸ் சிசகேடி. ஃபெலிக்ஸ் சிசகேடி தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கோ ஜனநாயக குடியரசில் தற்போதைக்கு வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நெக்ஸ்ட் ஒன், MS சுவாமிநாதன் விருது பெற்றவர் யார்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ வந்து PR காம்போஜ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போதைக்கு MS சுவாமிநாதன் விருது வந்து பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், சாகர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ சாகர் திட்டம் பார்த்திங்கன்னா 2020 தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஊழியர்களை பாதுகாக்க டான்ஜென்கோ அறிமுகப்படுத்திய செயலி எது? ஸோ இங்கே ஊழியர்கள்னு வரும், அது வந்துட்டு இங்கே இல்லை. ஸோ ஊழியர்களை பாதுகாக்க டான்ஜென்கோ அறிமுகப்படுத்திய செயலி வந்து பார்த்திங்கன்னா TNEB சேஃப்டி அப்படிங்கிற செயலி தான் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க டான்ஜென்கோ. நெக்ஸ்ட் ஒன், K-Smart செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஸோ கேரளா தான் வந்து பார்த்திங்கன்னா K-Smart அப்படிங்கிற செயலியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், PM விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எது? ஸோ ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா PM விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம். ஸோ இது என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களை மேம்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டிருக்கு. ஸோ கையை யூஸ் பண்ணி பொருள் செய்கிறவங்களுக்கான திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ்வகர்மா திட்டம். நெக்ஸ்ட் ஒன், பிரிக்ஸ் 2024 உச்சி மாநாடு நடைபெற உள்ள இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ இப்போ வந்து புதிதாக 5 நாடுகள் வந்துட்டு முழு நேர உறுப்பினர்களாக இணைந்துள்ளன. ஸோ என்னென்ன நாடுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. 5 புதிய நாடுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கும். ஸோ மொத்த டோட்டலாக இப்போ 10. நெக்ஸ்ட் 21, ஐரோப்பிய முதலீட்டு வங்கியின் முதல் பெண் தலைவர் யார்? ஸோ நதியா கால்வினோ தான் வந்து பார்த்திங்கன்னா நதியா கால்வினோ தான் வந்துட்டு ஐரோப்பிய முதலீட்டு வங்கியோட முதல் பெண் தலைவர். நெக்ஸ்ட் ஒன், டென்மார்க் நாட்டோட அடுத்த மன்னர் யாருன்னா இளவரசர் ஃப்ரெடிக் தான் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் நாட்டோட அடுத்த மன்னர். நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு தென்னை நார் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2024 தமிழ்நாடு தென்னை நார் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் எந்த மாவட்டம் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தான் வந்துட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன்,
தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய மலைத்தேனின் பெயர் என்ன? ஸோ காதி கிராஃப்ட் மலைத்தேன் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய மலைத்தேனுடைய பெயர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வெளி மாநிலத்தவர் விவசாய நிலம் வாங்க தடை விதித்துள்ள மாநிலம் எது? ஸோ உத்தரகாண்ட் மாநிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தவர் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம் வாங்குறதுக்கு தடை வச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குனர் அண்ட் காவல்துறை தலைவர் மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? ஸோ ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குனர் அண்ட் காவல்துறை தலைவர் மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், நீருக்கடியில் ஃபைபர் ஆப்டிக் இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஸோ லட்சத்தீவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக் இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நால்சாவின் நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சீவ் கண்ணா. ஸோ சஞ்சீவ் கண்ணா தான் பார்த்திங்கன்னா இந்த நால்சாவோட நிர்வாக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஸோ அதான் இதோட அப்ரிவேஷன், தேசிய சட்ட சேவை ஆணையம். நெக்ஸ்ட் ஒன், மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைவர் யார்? ஸோ நீனா சிங் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படையோட முதல் பெண் தலைவர். நெக்ஸ்ட் ஒன், வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ரந்தீர் ஜெய்ஸ்வால் தான் வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டவர். நெக்ஸ்ட், வை பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஏன் பாரதம் முக்கியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர். எக்ஸாம் வாரியர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி. நெக்ஸ்ட் ஒன், 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி எங்கே நடைபெற உள்ளது? ஸோ உத்தரகாண்டில் தான் பார்த்தீங்கன்னா 38வது தேசிய விளையாட்டுப் போட்டி நடைபெற உள்ளது. நேஷனல் பேர்ட்ஸ் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேர்ட்ஸ் டே. 35, 2024ஆம் ஆண்டு இஸ்ரோ செலுத்திய முதல் விண்கலம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். எக்ஸ்போசாட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு இஸ்ரோ செலுத்திய முதல் விண்கலம். நெக்ஸ்ட் 108 தலங்களில் ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்ட நபர்கள் சூரிய நமஸ்காரம் செய்து கின்னஸ் சாதனை படைத்த மாநிலம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ 50,000க்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்திருப்பாங்க. ஸோ அது கின்னஸ் சாதனையாக வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த மாநிலம் சொல்லியிருந்தாங்க? குஜராத். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ அரவிந்த் பனகரியா தான் வந்து பார்த்திங்கன்னா 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 38, 2023 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்ட மாநிலம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகம் செய்யப்பட்ட மாநிலமாக இருக்குது. ஸோ 55%. நெக்ஸ்ட் ஒன், சென்னை மியூசிக் அகாடமியின் 97வது இசை விழாவில் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ பாம்பே ஜெயஸ்ரீக்கு தான் பார்த்திங்கன்னா சென்னை மியூசிக் அகாடமியில் சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், 40வது கொஸ்டின், சமீபத்தில் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்த வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர். சார் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலேருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவிச்சிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், மகாகவிதை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் வைரமுத்து. இதை வந்து ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருப்பார். மகாகவிதை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா வைரமுத்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தமிழகத்தில் 2024க்கான உலக முதலீட்டாளர் மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்துட்டு நடைபெற உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் 43, டெசர்ட் சைக்ளோன் 2024 எந்த இரு நாட்டுக்கு இடையிலான கூட்டுறவு பயிற்சி? ஸோ இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இதுக்கு இடையிலான பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா டெசர்ட் சைக்ளோன்.